இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டில் சாப்பாடு போட்டிருக்கு, தேவுக்கும் சாப்பாடு போட்டிருக்கு. சாம்பார் வேண்டாமா அவருக்கு. இப்போது வெளியில் அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு போட்டாச்சு. சாம்பார் சாப்பிட மாட்டேன்னு இவர் ஒரே அழுக. எதுக்கு இப்படி அழுததே கிடையாது. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுதோ அவனுக்கு சாப்பாடு வேண்டாம்ன்ட்டு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல. அவன் அழுத உடனே சரி வா நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், நான் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஃப்ரைடே பிரியாணிலாம் வாங்கி கொடுக்காதீங்க, பிரிஞ்சி வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இவர் நேராக வாங்கிட்டு வந்து உள்ள கிச்சனுக்குள்ளே போகிறாரு. தட்டு எடுக்க போகிறாரா. வா சரி உட்கார் வா. தேவகுட்டி பிரிஞ்சி வாங்கிட்டு வந்துருக்கீங்களாக்கும்? பிரிஞ்சி தான் வேணுமா உங்களுக்கு? சாம்பார் பிடிக்காத சாருக்கு? சரி சாப்பிடுங்க. இப்போ நான் மட்டும் இறங்கும். சாம்பார் இறங்க மாட்டேக்கு பிரிஞ்சி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். பார்த்துக்கோங்க மக்களே, தேவகுட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு பாருங்க. சாம்பார் வேண்டாமா, பிரியாணி வேணுமா. இது வேணுமா? சாம்பார் வேணுமாமா? வேண்டாமா? வேண்டாமா? தட்டி விடுறத பாரு. சரி 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 இருக்கட்டும், தள்ளி வச்சுட்டு. சரியப்பா. சாம்பாரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னா சாம்பார் தான் இப்போ என்ன